குடும்பத்திற்கு சமாதானம், உடலுள்ள நலம், பிள்ளைகள் ஞானம், கல்வி, தெய்வ பக்தியில் வளரவும், இழந்த சொத்தை மீட்டு தரவும், எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெறவும் வேண்டிக் கொள்வோம். ராஜேந்திரன், நேசம்மாள் ராஜேந்திரன், நவீன் ஜோசஃபுடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். ராஜம், ராயப்பா ஆன்ம இலைப்பாற்றிக்காக மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். நசரேத் பீராயன், சேஷம்மாள், வில்ஃபிரட் பெர்னாண்டஸ், சேவிரம்மாள், இருதயசாமி, ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ், சிஸ்டர் எமிரிட்டா மேரி, சிஸ்டர் பியாட்டினா மேரியுடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். சவுந்தரராஜ் ராயன் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். வின்சென்ட் பெர்னாண்டோ, விசேந்தி அம்மாள், ஜேம்ஸ் பெர்னாண்டோடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஞாயிறு கடன் திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். தூய்மை மிகு மூவொரு கடவுளின் பெருவிழாவை இந்த நாளிலே நாம் மனமகிழ்ந்து கொண்டாடுவதற்கு கடவுள் நமக்கு அழைப்பினை தருகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த விழா நமக்கெல்லாம் ஒரு அனுபவம். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும், எப்படி நம்முடைய வாழ்க்கையில இதை அனுபவிக்க முடியும் என்பது அவரவர் தனிப்பட்ட வாழ்வினுடைய அனுபவத்தை, ஆன்மீக அனுபவத்தை பொறுத்தது என்பதை நாம் ஆழமாக இந்த நாளிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். தந்தையாகிய கடவுளும் கடவுளுடைய ஒரே திருமகனும் தூய ஆவியாரும் வாழ்த்த பெறுவாராக. ஏனெனில் அவர் நம்மீது தமது இரக்கத்தை நிறைவாய் பொழிந்துள்ளார் என்று நாம் அனுபவிக்கின்றோம். ஒரே கடவுள் 3 ஆட்களாக ஆழ்நிலையில் இருந்து அவரவர் தனித்தன்மையோடு இந்த சமூகத்தில் செயல்படுகிறார்கள். இந்த மூவொரு இறைவனுடைய செயல்பாடுகள் மனுக்குலத்தினுடைய மீட்புக்காக, மனுக்குலத்தினுடைய வாழ்வுக்காக, அதுவும் நிலை வாழ்வுக்காக என்று அவர்கள் தங்களுடைய பணியை நிறைவாக செய்து நாம் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே கடவுளின் அன்பு இருக்கிறது, தூய ஆவியானுடைய தோழமை இருக்கிறது, இறைமகன் இயேசுனுடைய பரிவு இருக்கிறது என்பதை நாம் அனுபவமாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த மூவொரு இறைவனுடைய வாழ்வை நமது வாழ்வாக மாற்றி அதே அன்பை, பரிவை, தோழமையை யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அவர்களும் மூவொரு இறைவனுடைய அனுபவத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விழா நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய, கொடுக்கக்கூடிய அற்புதமான அழைப்பு இதுதான். மூவொரு இறைவனில் செயல்படுகிற அந்த வாழ்வினுடைய வெளிப்பாட்டை நீங்களும் நானும் இந்த சமூகத்தில் வாழ்ந்து காட்டுவதுதான். பிறருக்கு நாம் கொடுக்கக்கூடிய சாட்சியம் மட்டுமல்ல, இந்த மூவொரு இறைவனை குறித்த அனுபவமாகவும் அது அமைந்திருக்கிறது என்பதை இந்த நாளிலே ஆழமாக புரிந்து கொண்டு, இந்த இறைவனுக்குள் இருக்கிற அதே ஒற்றுமை உணர்வை, அன்பை, பரிவை, தோழமை
நமது வாழ்வாக மாற்றி காட்டிட அருள் கேட்டு இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரை, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூயாவியாரை உலகிற்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீரே.
நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவொரு கடவுளின் ஆட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை திருவசனங்கள் 4 முதல் 6 மற்றும் 8 முதல் 9. அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் இருந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் தம் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கையுடையவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள். எனினும் என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். ஆண்டவரும் அல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் தானியேல் 1 பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதி உள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்து பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதி உள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக. கெருபுகள் மேல் வீற்றிருந்த படுகொழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதி உள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்து பெறுவீராக. உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்து பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதி உள்ளவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 11 முதல் 13 முடிய.
சகோதரர் சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மூவரு கடவுளுடைய பெருவிழாவை மனமகிழ்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் தொடக்கத்திலேயே முன்னுரையில் சொன்னேன், இந்த மூவரு கடவுள் என்பவர்கள் ஒரு அனுபவம். இதை நாம் அனுபவபூர்வமாக நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும். என்ன அனுபவம்? நமக்கு சின்ன பிள்ளைகளே சொல்லி கொடுத்துக்கிறாங்க, கடவுள் ஒருவரே. ஆனால் அந்த ஒரே கடவுள் 3 ஆட்களாக செயல்படுகிறார்கள். இது எப்படி முடியும்? எப்படி புரிந்து கொள்வது? 4 நாளும் 8 நாளே நம்ம பல பிள்ளைகளுக்கு புரியாது. ஒரே கடவுள் 3 ஆட்களா இருக்கிறார். நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
முடியும் என்று இன்றைக்கு டெக்னாலஜி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனுடைய அடிப்படையில நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கடவுள் ஒருவரே, ஆனால் அவர் 3 ஆட்களாக செயல்படுகிறார். ட்ரிபிள் ரோல். தந்தை, மகன், தூய ஆவி. ரொம்ப சிம்பிள். இதுல நாம ரொம்ப போட்டு குழப்பறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. 2ஆம் வாசகத்துல பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்லுகிறார், தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவுடைய அருளும் தூய ஆவியானவருடைய தோழமையும் உங்களோடு இருப்பதாக. அன்புக்கு சொந்தக்காரர் தந்தை கடவுள், அருளுக்கு சொந்தக்காரர் மகன் இயேசு, தோழமைக்கு சொந்தக்காரர் தூய ஆவியானவர். இந்த 3 நிலைகளிலே ஒரே கடவுளாய் இருந்து 3 நிலைகளிலே செயல்படுகிற காரணத்தினாலே நாம இந்த மூவொரு இறைவனுடைய பெருவிழாவை மனமகிழ்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி முடியும் அப்படின்னு நாம ரொம்ப கேள்வி கேட்டோம்னா முடியாது. கடவுளுக்கு முன்னால போய் நின்றுகிட்டு எப்பவுமே கேள்வியை கேட்கக்கூடாது. கடவுளுக்கு தேவை கேள்வி அல்ல, நம்பிக்கை. கடவுள் இருக்காருன்னு நம்புதியா? நம்புதியா நம்பலையா? ஆமா அப்படின்னு உனக்கு பதில் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்பு. ஒரே கடவுள் 3 ஆட்களாய் செயல்பட முடியும் என்று சொல்லி நம்பு. இல்ல கடவுள் இருக்காருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்போ போய் விளக்கமே கொடுக்க முடியாது. நம்புகிறவர்களுக்கு இந்த மூவொரு இறைவனுடைய பெருவிழா, மூவொரு இறைவனுடைய ஆழ்த்தன்மை என்பது ஒரு அனுபவம். அத ஒரு நாள்ல, 2 நாள்ல, 3 நாட்கள்ல, ஆளுக்கு ஒரு நாள் போட்டா 3 நாள், அந்த 3 நாட்களில் நாம புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு சாத்தியம் அல்ல. ஒரு சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் தேவைப்படலாம். அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு 1 வருடம் போதும், ஒரு சிலருக்கு 10 வருடங்கள் தேவைப்படலாம். இது நாம் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு இந்த மூவொரு கடவுளுக்குள் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்து நாட்கள் வேறுபடலாம், ஆண்டுகள் வேறுபடலாம். அடிப்படையில நம்பிக்கை தேவை என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வே நம்பிக்கையின் அடிப்படையில் நகர்த்தப்படக்கூடிய ஒரு வாழ்வு என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு இந்த மூவொரு கடவுளின் பெருவிழா மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விழாவில் பங்கெடுக்கக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமான விசுவாசத்தை, நம்பிக்கை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வோம். விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையில ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்க இந்த காணொளியை பார்த்து கொண்டு கையில பைபிள் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து வாசிங்க. யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையில சொல்லுவார், பேய்களும் கூட கடவுளை நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன. என்னது? பேய்களும் கூட கடவுளை நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன. நான் என்ன சொல்ல வாரேன்? கடவுளை நம்ப மறுப்பவன் பேயை விட மோசம். கடவுளை நம்ப மறுப்பவன் பேயை விட மோசம். என் அன்புக்குரியவர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிப்படையில நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் எத்தனை ஆளாக இருந்தாலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கடவுளை தேடி வந்து விட்டோமா, அவரை நாம் சாஷ்டாங்கமாக நம்மையே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கடவுளை தேடி வந்து விட்டோமா, நாம் அவருக்குள் முழுமையாக நம்மையே ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அவர் நமக்குள் செயல்படுவதை, பல நிலைகளிலே செயல்படுவதை நாம் ஆழமான அனுபவம்
மனப்பூர்வமாக பெற்றுக்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த விழாவினுடைய சிறப்பு அம்சமாக விளங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நான் சொல்லுகிறேன், கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இன்றைக்கு வாசிக்க கேட்ட 2ஆம் வாசகம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, இருக்கும்படியான அனுபவத்தை இந்த நாளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே நாம் நம்பிக்கையோடு மன்றாடும். என் அன்புக்குரியவர்களே, தந்தையினுடைய தனிப்பண்பு அன்பு என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். கடவுள் அன்பாய் இருக்கிறார். தந்தை கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பை அதிகமாக வெளிப்படுத்துகிறவர் தந்தை கடவுள். யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில சொல்லுகிறார், இதைத்தான் சொல்லுகிறார், கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவருடைய அன்பு எத்தகையது? முதல் வாசகத்துல அதைத்தான் நாம வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர். சாதாரண அன்பு கிடையாது, பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். முதல் வாசகம் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பேரன்பும் நம்பிக்கையும் கடவுளுக்குள் இருக்கிறது, தந்தை கடவுளுக்குள் இருக்கிறது. விடுதலை பயண நூல் 34ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரை நாம் வாசிக்க கேட்டோம். நம்பிக்கையுள்ளே இன்னொன்று, இந்த அன்பை அவர் நமக்கு அனுபவமாக எப்படி கொடுத்திருக்கிறார்? தந்தை கடவுளுடைய அன்பு நமக்கு எப்படி விவிலியத்தின் வழியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையை வாசித்து பாருங்கள். யோவான் 3:16 நீங்கள் வாசித்து பாருங்கள். தந்தையாகிய கடவுள் தமது ஒரே மகனை கையளிக்கும் அளவுக்கு நம்மேல் அன்பு கூர்ந்தார். தந்தையாகிய கடவுள் தம் ஒரே மகனை கையளிக்கும் அளவிற்கு நம்மேல் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகமும் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறார். தம் சொந்த மகனையே நமக்காக கையளிக்க தந்தை கடவுள் திருவுளம் கொண்டார். உலகத்தில் வாழுகிற மனித தந்தைகள் தன்னுடைய பிள்ளைகளை கையளிக்க முடியுமா? உங்க பிள்ளைகளை சாமியாருக்கு படிக்க வைங்க, சிஸ்டருக்கு அனுப்புங்க அப்படின்னா, சாமி பாதுகாமி நானே 1 பத்து வச்சிருக்கேன் 2 பத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுகிறோம். 10-15 இருந்தா தான் அதுல 1 நம்ம கடவுளுக்கு அனுப்பணுமா? கடவுள் சொல்லியிருக்காரா? நம்பிக்கையுள்ளே நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். தந்தை கடவுளுக்கு ஒரே மகன் தான், அவர் கையளிக்கலையா? மனுக்குல மீட்பு பெற வேண்டும் என்று சொல்லி தந்தை கடவுள் கையளிக்கவில்லையா? அந்த அளவிற்கு அவர் உங்கள் மீதும் என் மீதும் பேரன்பு கொண்டிருந்தார், நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதைத்தான் விவிலியத்தின் வாயிலாக புரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட பேரன்பு கொண்ட கடவுள் மீது நாமும் அன்பு கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர் அன்பாய் நமக்குள் செயல்படுகிற அந்த அனுபவத்தை நாம் ஆழமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமேயர் திருமுகத்தில் 8ஆம் அதிகாரம் 32வது இறைவார்த்தையில பவுலடிகளார் சொல்லுகிறார், தன்னுடைய மகனையே கையளிக்க தெரிந்த கடவுளுக்கு அதை தாண்டி நமக்கு எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அதை கொடுக்க வல்லவராக இருக்க மாட்டாரா? தன்னுடைய மகனையே கையளித்து விட்டார். அதற்கு மேல என்ன இருக்கிறது? நாம எதை கேட்க போகிறோம் அதை கொடுக்க அவரிடத்திலே வல்லமை கிடையாதா? இந்த நம்பிக்கையும் நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆனால் மனித இயல்பு, நாம துன்பப்படுகிற பொழுது, துயரப்படுகிற பொழுது, சோதனையில் வேதனையில் உழன்று தவிக்கிற பொழுது, நோயில் வாடி வருந்தி கொண்டிருக்கிற பொழுது, இந்த கொரோனா போன்ற தொற்று வியாதியிலே நாம் உள்ளற்பட்டு தவிக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஐயம் ஏற்படுகிறது. என்ன ஐயம்? கடவுள் இருக்காரா? கடவுளுடைய அன்பு அன்பு என்று சொல்லுகிறீர்களே, கடவுளுடைய அன்பு இருக்கிறதா? என் அன்புக்குரியவர்களே, கவலைப்படுகிறோம், கண் கலங்குகிறோம். ஆனால் புனித பேதுரு தன்னுடைய திருமுகத்தில், முதல் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம்
7வது இறை வார்த்தையில சொல்லுவார். கண் கலங்குகிற, துன்பப்படுகிற, ஐயோ என்று அலறி துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்லுகிற செய்தி, உங்கள் கவலைகளை எல்லாம் கடவுளிடம் விட்டு விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் கடவுளிடத்தில் விட்டு விடுங்கள். ஏனென்று சொன்னால் அவர் உங்கள் மீது பேரன்பு கொண்டிருக்கிறார், நம்பிக்கை கொண்டிருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் விட்டு விடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார் என்று தந்தை கடவுளுடைய அன்பை குறித்து ஆழமாக எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, மகனின் தனிப்பண்பு அவருடைய அருள். மகன் தனக்கென வைத்திருக்கக்கூடிய அந்த அருள், அது கடவுளுடைய கொடை. கடவுளுடைய கொடை. அருள் என்றால் என்ன? நம்ம பிள்ளைகிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னா பிளெஸிங் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளெஸிங்னா என்ன? அருள். பிளெஸ் பண்ணுங்க ஃபாதர். அது கடவுளின் கொடையாக இருக்கிறது. அருள் என்பது கடவுளுடைய கொடையாக இருக்கிறது. இது இலவச கொடை. கடவுள் நமக்கு தரக்கூடிய இலவச கொடை. எனவே நாம் மீட்படைந்திருப்பது, பாவ விடுதலை பெற்றிருப்பது, இந்த சமூகத்திலே மனிதனாக வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லாமே கடவுளுடைய அருள். தந்தை கடவுளுடைய அருள், மகன் இயேசுவுடைய அருள். இந்த அருள் அன்றி நாம் மீட்பை பெற்றிருக்க முடியாது என்பதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம், அருளின் அனுபவம். இதைத்தான் நாம் பார்க்கிறோம் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கிறோம். கிறிஸ்து தமது சொந்த இரத்தத்தால் நம்மை மீட்டார். நமக்கு எதிராக இருந்த பாவ கடன் பத்திரத்தை அவர் சிலுவையில் அறைந்து விட்டார். இதற்கு மேல மனுக்குலத்திற்கு ஒரு மனுஷன் என்னதான் செய்ய முடியும்? அதுதான் அவர் நமக்கு பொழிகிற கடவுளின் அருளாக அமைந்திருக்கிறது, இலவச கொடையாக அமைந்திருக்கிறது. இந்த மீட்பை பெற்றுக் கொள்வதற்கு நாம் உழைக்கிறோமா? இந்த மீட்பை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஏதாவது செலவு செய்தோமா? இந்த மீட்பை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஏதாவது பெட்டிஷன் கொடுத்தோமா? அன்புக்குரியவர்களே, கடவுள் அன்பு கொண்டிருக்கிறார். அந்த அன்பை தன் மகன் வழியாக, அவரின் அருளாக, இலவச கொடையாக நமக்கு நிறைவாக பொழிந்து கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை எல்லா பாவத்தினின்றும் கழுவி தூய்மைப்படுத்துகிறது. யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே 1 அதிகாரம் 7வது இறை வார்த்தையில வாசிக்கிறோம். நம்ம எல்லா பாவத்தினின்றும் கழுவி தூய்மைப்படுத்துவது இயேசுனுடைய ரத்தம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் மீட்படைய நமக்கு தேவைப்படுகிற எல்லா காரியமும் என்ன? இந்த தந்தையிடமும் அருள் கொண்டிருக்கக்கூடிய இந்த மகனிடமும் நாம் நம்பிக்கை கொள்வது அன்றி வேறு எதுவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்புகிறீர்களே, 3வது ஆளாக செயல்படுகிற தூய ஆவியானவருடைய தனி பண்பு என்பது நட்புறவு, தோழமை. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையில நாம் வாசிக்க கேட்கிறோம். தூய ஆவியார் வழியாகவே கடவுளின் அன்பு நம் மீது பொழியப்படுகிறது. அப்போ கடவுள் தந்தையை விட்டு, மகனை விட்டு, தூய ஆவியாரை விட்டு நாம எந்த அருள் கொடைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த அருள் கொடைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தூய ஆவியார் வழியாகவே நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற நிலையை நாம் அடைகிறோம். அவரை அப்பா, தந்தையே என்று நாம் கூப்பிடுகிறோம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தையில நாம் வாசிக்கிறோம். தூய ஆவியானவர் நமக்கு ஒரு அருள் கொடையை கொடுக்கிறார். கடவுளை அப்பா என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை நமக்கு அவர் வழங்குவதை பார்க்கிறோம். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26வது இறை வார்த்தையில நாம் வாசிக்கிறோம். அவர் தமது பெருமூச்சு வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுபவராக இருக்கிறார் தூய ஆவியானவர். எனவே இந்த தூய ஆவியானவர் காட்டுகிற
அவருடைய நெறியில் நாம் நடக்க வேண்டும். அது என்ன நெறி? கலாத்தியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் காட்டுகிற நெறி அவரின் கனிகள், தூய ஆவியானவருடைய கனிகள். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னலம், நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்கிற இந்த கனிகளை நம்முடைய வாழ்வில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். கலாத்தியர்கள் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல நாம வாசிக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தூய ஆவியானவருடைய இந்த மூவொரு இறைவனுடைய இந்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற நாம், ஆழ்த்தன்மையில் இவர்கள் மூவராக இருந்தாலும் இறைத்தன்மையில் ஒருவராக செயல்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த அன்பு, அருள், தோழமை என்கிற இந்த தனித்தன்மையை ஒற்றுமை உணர்வோடு நாம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த மூவொரு கடவுள் என்பவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள் மட்டுமல்ல, வணங்குதலுக்குரியவர்கள் மட்டுமல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையில இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தனி பண்புகளை நாம் வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக நம்மை அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள், நமக்கு அழைப்பினை தருகிறார்கள். எனவே வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த மூவொரு இறைவனை வணங்கிவிட்டு சென்றால் மட்டும் போதாது, மாறாக அவர்களை நாம் வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறோம். எனவேதான் நான் தொடக்கத்திலிருந்தே சொன்னேன், வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அவர்கள் ஒரு அனுபவமாக இருக்கிறார். இந்த அனுபவத்தை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில நாம் எப்பொழுதாவது வாழ்ந்து காட்டியிருக்கிறோமா என்கிற இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இன்னைக்கு குடும்பத்துல வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள். கணவனோ மனைவியோ ஒண்ணு அவங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறது. பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனை இருக்கிறது. அண்ணன் தம்பி உறவுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது. கணவன் மனைவி உறவுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது. குடும்பத்திற்குள்ளாக நாம் அன்பை தேடுகிறோம், அருளை தேடுகிறோம், தோழமையை தேடுகிறோம். எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த உலகம்? நண்புக்குரியவர்களே, இந்த உலகம் நிலையற்றது என்பதை மீண்டும் மீண்டும் இயற்கை நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. கொரோனா வருவதற்கு முன்பாக எவ்வளவோ நாம் ஆட்டம் போட்டோம். ஆனால் இந்த கொரோனா கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்கிருமி நம்ம எல்லோரையும் ஒரே அறைக்குள்ளாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இது கடவுளுடைய செயல் இல்லையா? இதை நாம் கடவுளின் செயலாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கொரோனா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? கடவுள் பார்வையில் யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல, யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல, எல்லோரும் ஒன்று என்பதை இது ஆழமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. இந்த கொரோனா ஒருவேளை முடிஞ்சா கூட, நான் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கொரோனா முடியக்கூடாது, கொரோனா முடியவே கூடாது. இந்த கொரோனா இருந்தா தான் மனிதர்களுக்கு பயம் இருக்கிறது, கடவுள் பயம் இருக்கிறது. கோயிலுக்கு வராதவங்கெல்லாம் கோயிலுக்கு வந்து கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இது கடவுளுடைய செயலாகவே நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் இப்படி செய்யாதவர்கள் கூட இன்றைக்கு உணவு பொட்டலங்களை தாராளமாக ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில ஒரு பயம் வந்திருக்கிறது, கடவுள் பயம் வந்திருக்கிறது. வாழ்வை இழந்து விடுவோமோ என்கிற ஒரு அச்சம் இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளாக வந்திருக்கிறது. இது நியாயமானதும் கூட. என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை நிலையற்றதுதான். வாழ்க்கை நிலையற்றதுதான். எனக்கும் நிலையற்றது, உங்களுக்கும் நிலையற்றது. இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் நாளைக்கு இருப்பேனா தெரியாது. இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். ஆனால் நான் இருக்கிற வரை தந்தையினுடைய அன்பையும் மகனினுடைய அருளையும் தூய ஆவியானுடைய தோழமையும் எனக்குள் அனுபவமாக ஏற்படுத்திக் கொண்டு இல்லாத ஏதாதவர்களோடு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நான் வெளிப்படுத்தி வாழ வேண்டும். இதுதான் கடவுள் மூவர் இறைவனாக நமக்கு இன்றைக்கு உணர்த்தி காட்டக்கூடிய பாடம். குடும்பத்திலே வெளிப்படுத்துங்கள்.
பெற்றோர்களுக்குள்ளாக வெளிப்படுத்துங்கள், பிள்ளைகளுக்குள்ளாக வெளிப்படுத்துங்கள், நண்பர்களுக்குள்ளாக வெளிப்படுத்துங்கள், நம்மோடு வாழ்கிற சகோதர சகோதரிகளுக்குள்ளாக இதை வெளிப்படுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு முறைதான் கடவுள் நமக்கு வாழ்வதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு முறையும் கடவுளுக்கு பிரியமான விதத்தில், கடவுள் விரும்புகிற அந்த வாழ்க்கையை இந்த சமூகத்தில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நாம் மட்டுமல்ல, 7 தலைமுறைக்கும், நம்முடைய குழந்தைகள் வாழுகிற அந்த தலைமுறைக்கும் கடவுளுடைய அருளும் ஆசீரும் அவருடைய அன்பும் நிறைவாய் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, உறவு வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில இந்த மூவரு இறைவனுக்குள் இருக்கிற அவர்களின் தனிப்பட்ட இயல்பை, அன்பை, அருளை, தோழமையை நாமும் வெளிப்படுத்தி வாழ்ந்து இந்த மூவரு கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நாம் இந்த சமூகத்திற்கு பறைசாற்றுவோம். கடவுளுடைய நிறை அருளும் ஆசீரும் வல்லமையும் நம்மையும் நம் குடும்பங்களையும் நேரிய பாதையிலே வழிநடத்தி காக்கட்டும். ஆமென். கொண்டாடி மகிழ்கிற இந்த நாளில் தாய் திரு அவையை உடைய திரு சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து வேண்டுகிறோம். மூவர் இறைவனுக்குள் இருந்த அதே அன்பை, அருளை, தோழமையை சமூகத்தில் வாழுகிற எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிற கருவியாக திருத்தந்தையும் ஆயர்களும் குருக்களும் பொதுநிலையினரும் வாழ்ந்து காட்டிட, சாட்சியம் பகிர்ந்திட தாய் திரு அவைக்கு தேவையான எல்லா அருளும் ஆசீரும் வழங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாரத நாட்டை, தமிழகத்தை உம்முடைய திரு சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து வேண்டுகிறோம். மூவர் இறைவனில் இருந்த அதே நற்பண்புகளை எம் நாட்டு தலைவர்களும் சமூக தலைவர்களும் வாழுகிற ஒவ்வொருவரும் நிறைவாய் உள்ளத்தில் சுமந்து பார்க்கிற மனிதர்களிடத்திலே இதை வெளிப்படுத்தி வாழ்ந்து கடவுளுக்கு சாட்சியம் வருகிற பேரருளை அவர்களுக்கு கொடுத்து காத்திரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து வேண்டுகிறோம். குடும்பங்களுக்குள் அன்பும் அருளும் தோழமையும் நிலவட்டும். குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவியர், பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லோரும் இந்த மூவரு இறைவனுக்குள் இருக்கிற இந்த பண்புகளை
தமதாக்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு நல் மனதோடு ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய நல்ல பண்புகளை, ஆவியானுடைய கனிகளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வாழ்வாக்கிட அவர்களுக்கு அருள் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த கொரோனா பாதிப்பு காலத்தை ஆண்டவரே நீதாமே ஆசீர்வதியும். நன்மைத்தனங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட பேரழிவுகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவா உமது கோப அக்கினி கணைகளை நீதாமே தளர்த்தி நாங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து இந்த பேரழிவிலிருந்து உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீதாமே காத்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த கொரோனா பாதிப்பினால் இந்த நாட்களிலே உயிரிழந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நித்திய இளைப்பாட்சியை கொடுப்பீராக. பிரிந்து வாடுகிற குடும்பங்களுக்கு ஆறுதலை தருவீராக. உம்முடைய வல்லமையாலும் ஆற்றலாலும் அருளாலும் அன்பாலும் உடனிருப்பாலும் தோழமையாலும் தொடர்ந்து இந்த குடும்பங்களை நீதாமே நம்பிக்கையோடு கரம் பிடித்து வழிநடத்தி செல்வீராக. அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் தாயாக, தந்தையாக, நண்பர்களாக இருந்து நீதாமே சகோதர சகோதரிகள் வழியாக கிடைக்கும்படியான அருளை அவர்களுக்கு நீதாமே வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக வேண்டிக் கொள்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஞானமும் அறிவும் நீர் தந்தது, அமைதியும் ஆற்றலும் நீர் தந்தது, வரங்கள் ஏழும் நீர் தந்தது, ஆவியின் கனிகள் நீர் தந்தது, எனதென்று யாதொன்றும் இல்லை, எல்லாமே நீர் தந்ததாலும் நீர் தந்ததை உன் பாதத்தில் சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இத்திருப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூயாவியோரோடும்
ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறை இயல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வான தூதர்களும் முதன்மை வான தூதர்களும் கெரூபின்களும் செராபின்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து அக்களித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஆண்டனி சுவாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்தரிக்க தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல வண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். அன்பையும் அருளையும் தோழமையையும் மூவொரு இறைவனாய் இருந்து ஒரே கடவுளாய் நமக்குள் வழங்குகிற அற்புதமான ஆண்டவர் இவரே. நம்மையும் அதே அன்பையும் அருளையும் தோழமையையும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டுங்கள் என் பிள்ளைகளே என்று அழைப்பு கொடுக்கிறவர். ஆம் என்று சொல்லி இவருடைய அழைப்பிற்கு செவி கொடுக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லாம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தலுமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உடைய கல்வி பணியகத்தில் பதிவு செய்திருப்பவர்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளாக புதுப்பித்துக் கொள்ளுங்கள். புதிய பதிவுகள் செய்ய விரும்புகிறவர்கள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளாக பதிந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். இல்லாமல் இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் என்னாலும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசையின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள்வாக்கில் ஆர்வம் கொள்ள செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வாள் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.